ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம லவ் லைக் எ பைக்கோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல பீச்ல வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? அதை கொஞ்சோண்டு தான் காமிச்சாங்க. ஏன்டா இவங்க கொஞ்சோண்டு காமிச்சாங்க, நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் இந்த எபிசோட்ல அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு ஃபுல்லாவே காட்டுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷைலுமும் டாக்டரும் குக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஷைலும் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, என்ன உங்க ஃபேமிலி பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு வந்து ஷைலும் சொல்ல, அதுக்கு டாக்டருமே சரிப்பா நான் வந்து என்னோட சிப்ளிங்ஸை வந்து உனக்கு இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கான் பத்தியா அவன் வந்து தவான் தவான் கையை தூக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு தவானுமே வந்து கையை தூக்குறான். அடுத்தது அங்க ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் தான் ஸ்கை, அவனும் என்னோட பிரதர் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்கையுமே வந்து கை தூக்குறான். அடுத்தது அவங்களோட தங்கச்சி பாப்பா ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இவ வந்து லுக்ஸோ, இவ வந்து என்னோட லிட்டில் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம டாக்டர். ஷைலும் டாக்டர் கிட்ட சொல்றான், உங்க 4 பேர் முகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டருமே சொல்றாரு, நீ இந்த கொஸ்டினை கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி நானு தவானு ஸ்கை நாங்க 3 பேரும் சின்ன வயசுல இருக்க போது எங்க அம்மா வந்து எங்களை அடாப்ட் பண்ணாங்க. லுக்ஸோ மட்டும் தான் அவங்களோட ஓன் டாட்டரு, எங்களை வந்து சின்ன வயசுல அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்படியா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஷைலமும் சொல்லிடுறான். இந்த ஆன்ட்டிக்கு நான் ஒரு பிக் சல்யூட் கொடுத்தே ஆவேன். இது என்னதான் ஒரு சீரிஸா இருந்தாலும் மற்ற சீரீஸ்லாம் அடாப்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எப்படி வளர்ப்பாங்கன்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த சீரீஸ்ல அவன் 3 பேர் அடாப்ட் பண்ணாலும் அந்த 3 பசங்களையும் வந்து சொந்த பிள்ளை மாதிரி பார்த்து வளர்த்து ரொம்ப லவ் அண்ட் கேரா இருக்காங்க. ஷைலமும் டாக்டரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஸ்கைக்கு இருக்க வந்து நாங்க சின்ன வயசுல அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் ஸ்கை அப்படின்னு சொல்றா. சரி சரி நான் பயந்துட்டேன், நான் வந்து எதுவும் சொல்லல அப்படின்னு ஸ்கை சொல்றான். உடனே ஷைலம் ஸ்கை கிட்ட கேட்கறான், சரி உன் பக்கத்துல இருக்காங்களே அவங்க யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஷைலம் கேட்க, அதுக்கு அவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு ஸ்கை சொல்றான், இவர் வந்து நவா அப்படின்னு சொல்லலாம். உடனே நவா சொல்றான், வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அடுத்தது டிண்டின் கிட்ட போறாங்க. ஷைலும் டிண்டின் கிட்ட, மிஸ்டர் சிங்கர் இன்னைக்கு நைட்டு எங்களுக்காக இங்க பாட முடியுமா அப்படின்னு கேக்குறான். உடனே தவான் வந்து, இவன் மிஸ்டர் சிங்கரா, இவன் என் கஃபேல வேலை செய்யறான் டிண்டின் அப்படின்னு வந்து தவான் சொல்றான். டிண்டினும் ஷைலும்க்கு ஹலோ சொல்றான். தவான் வந்து டிண்டின் கிட்ட என் கார்ல சில பொருள்லாம் இருக்கு, அது வேணா நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான். உடனே வந்து டிண்டின் தவான் கிட்ட ஓகே ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது லெமனையும் சோடாவையும் தான் காட்டுறாங்க. லெமன் வந்தது கூட ஓகே, சோடா எப்படி வந்தான் தான் எனக்கு தெரியல. லெமன் சோடா கிட்ட சொல்றேன், என்னோட ஷர்ட்டோட ஸ்மெல்ல மோந்து பாறேன் அப்படின்னு சொல்றான். அவனும் இப்படி மோந்து பார்க்க இப்படி வரப்போ லெமன் வந்து சோடாவை வந்து நெத்தியில கிஸ் பண்ணிடுறாங்க. வா உன்னோட ஸ்மெல் வந்து ஹெவன்ல இருந்து வர மாதிரியே இருக்கே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பிட்ட போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு 2 பசங்க வந்து நீ எனக்காக பாட முடியுமா வாசிக்க முடியுமான்னு கேட்க, அவங்க 2 பேரும் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த கப்பலுமே யாருன்னு தெரியல. நடுவுல வந்து இப்ப ஜேம்ஸை காட்டுறாங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கிறப்போ நம்ம ஜேம்ஸுக்கு தான் யாருமே இல்லை, இங்க ஒரே நாய்ஸா இருக்கு, இன்னும் ஒரு நாள் நான் இங்க இருந்தேன்னா செத்தே போயிடுவோம் போல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க எல்லாருமே வந்து ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒன்னா கப்பலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ரொம்ப நவாவும் ஸ்கையும் பீச்ல நடந்து வராங்க. நவா ஸ்கை கிட்ட சொல்றான், எனக்கும் வந்து உங்க ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. எங்க அப்பா வந்து ரொம்ப ஃபன்னியான பர்சன், அம்மா வந்து ரொம்ப கைண்டா நடந்துப்பாங்க. அப்பா சொல்வாரு எப்பவுமே நம்ம சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாரு, ஆனா பணம் இல்லாம எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு நவா சொல்லிட்டு இருக்க, ஸ்கையுமே ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றான். ஸ்கை நவா கிட்ட கேட்கறான், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு கேட்க, அவங்க 2 பேரும் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு அவன் சோகமா இருக்கா. அதுக்கு ஸ்கை வந்து நான் வேணா உன் ஃபேமிலியா இருக்கவா அப்படின்னு நவா கிட்ட கேட்கிறேன். அப்படி என்னவா இருப்பேன்னு கேட்டா, எல்லாமேவும் இருப்பேன், உனக்கு வந்து அப்பாவா இருப்பேன், தம்பியா இருப்பேன், எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா அப்படின்னு நவா கேட்கறான். உனக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டே இருந்தது இல்லையான்னு ஸ்கை கேட்கறான். ஆமா இருந்ததே இல்லை, நான் எப்பவுமே வந்து மணிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதனால வந்து நான் எப்பவுமே சிங்கிளா தான் இருந்தேன், எனக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இல்லை அப்படின்னு நவா சொல்றான். ஸ்கை வந்து நவாவையே பார்த்துட்டு இருக்க, நவா ஸ்கை கிட்ட வந்து சரி எனக்கு இப்போ கிஸ் கொடு, எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும்னு சொல்றான். ஸ்கையுமே வந்து கிஸ் பண்ண வர நவா வந்து நோ நோ பிஸ்னஸ் கிஸ்னா வேணாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்கை வந்து நவாவை கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு இந்த கிஸ்க்கு வந்து நான் உன்கிட்ட சார்ஜ்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நவா வந்து ஸ்கை கிட்ட போயிட்டு, இதுதான் பாய் ஃப்ரெண்ட் கிஸ்ஸா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா நவாவும் ஸ்கையும் அபிஷியலா பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க மக்களே.
அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது டிண்டின தான் காட்டுறாங்க. டிண்டின் வந்து என்னமோ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகறதுக்கு ரெடி ஆயிட்டுருக்கா. அந்த சமயத்துல தவான் வரான். தவான் வந்து டிண்டினிய தான் பார்த்துட்டு இருக்கா. "என்ன பண்ணிட்டுருக்க? வீட்டுக்கு போறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கியா?" அப்படின்னு தவான் டிண்டின பார்த்து கேட்கறான். அதுக்கு டிண்டினோ, "ஏய் அப்படிலாம் சொல்லாத" அப்படின்றான். அதுக்கப்புறம் தவான் வந்து அங்க சமைப்பாங்க இல்லையா? அது மேல போட்டுக்கிட்டு குக் பண்ண போக, டிண்டின் கேட்கறான், "என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கறான். "நான் சமைக்க போறேன்" அப்படின்னு தவானுமே சொல்லிடுறான். அவன் வந்து சூப்பரான டேஸ்ட்ல செமையா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் பண்ணி டிண்டின் கிட்ட குடுக்குறான். "இந்தான்னு." "என்ன எனக்கா? நீ எப்பவுமே இப்படி நைஸாலாம் நடந்துக்க மாட்டியே!" அப்படின்னு டெனின் சொல்றான். "உனக்கு வேணாவா? சரி போ! அப்ப நானே சாப்பிடுறேன்" அப்படின்னு தவான் சொல்ல, "ஏய் இல்ல, இல்ல குடு, குடு, குடு" அப்படின்னு வாங்கிக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து நம்ம டிண்டினோட வீட்ட தான் காட்டுறாங்க. டிண்டின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பாட்டிய பாக்க போக, "பாட்டிம்மா இந்தாங்க நான் உங்களுக்காக வந்து இத வாங்கின்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "நான் சாப்பிட்டேன்டா வேணா இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலாமே" அப்படின்னு சொல்றான். "இல்ல, இல்ல என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க" அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வெளிய தவான் நின்னுட்டு இருக்கான். அடுத்தது அவன் யோசிக்கிறான். அவன் வந்து அந்த ஃபுட்ட வந்து டின்னின் கிட்ட குடுக்கும்போது, டின்னின் வந்து இப்டி மோந்து பார்த்துட்டு, "வாவ்! ஸ்மெல்லு செம்மையா இருக்கு. மறுபடியும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு டெனின் சொல்லியிருப்பான். அத வந்து தவான் நெனச்சு பார்த்துருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா டாக்டர் ஷைலூம் இத காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளிய உட்காந்துட்டு இருக்க. டாக்டர் கேட்கறாங்க, "இப்ப நீ யார் கூட தங்கியிருக்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "நான் வந்து என் அப்பா கூட தான் தங்கியிருக்கேன். நான் யுஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமே என் அப்பா முகத்த பார்க்கவே இல்ல. அவரு வீட்டுக்கு வர்றதே இல்ல. அவரு பிசினஸ் விஷயமா சிங்கப்பூரு, ஹாங்காங்கு, அங்க, இங்கன்னு நாடு நாடா பறந்துகிட்டே இருக்காரு. மீட்டிங்கு, ப்ராஜெக்ட்ன்னு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வேலைலாம் இல்ல. அவருக்கு வந்து என்ன பார்க்க விருப்பமே இல்லன்னு நெனைக்கிறேன். நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன். ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாவும், அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த சமயத்துல வந்து நான் எங்க அம்மாவ தான் சூஸ் பண்ணேன். அதனால எங்க அப்பா வந்து என்ன வெறுக்குறாரு" அப்படின்னு இவன் அழுது டாக்டர் கிட்ட சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து டெல்லில தான் காட்டுறாங்க. டெல்லினோட பாட்டி மயங்கி விழுந்துட்டு இருக்க. இவனும் வந்து ரொம்ப அதிர்ச்சியில இருக்கான். அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவானா வந்து கால் பண்ணி கூப்ட்டுருக்கான். அடுத்தது அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து அவங்க பாட்டிமாவ செக் பண்ணிட்டு இருக்க. வெளிய வந்து டிண்டினும் தவானும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டிண்டின் வந்து சோகமா இருக்கான். தவான் வந்து டிண்டின் கிட்ட சொல்றான், "ஏய் சோகமா இருக்காத. பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க நல்லபடியா சரியாயிடுவாங்க" அப்படின்னு சொல்ல நம்ம டிண்டினும் வந்து சோகமா தான் இருக்கா. "நீ ஒண்ணும் பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. வேணா என் கைய புடிச்சுக்கோ. என் கை ஃப்ரீயா தான் இருக்கு" அப்படின்னு அவன் கைய நீட்ட. உடனே வந்து டிண்டினும் வந்து தவானோட கைய புடிச்சிடுறான். அடுத்து அவங்க அம்மாவோட கஃபேவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அழகா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்க ஒரு ஆன்டி வராங்க. "பைலீன்" அப்படின்றாங்க. இவங்க ஷாக்கா தான் இருக்காங்க. மறுபடியும் அவங்க கிட்ட வந்து, "பைலீன் எனக்கு வந்து நான் பார்க்கணும்" அப்படின்றாங்க. அதுனா வேற யாரும் இல்லங்க. நம்ம டாக்டர் தான். அவங்களும் அதிர்ச்சியா இருக்காங்க. அடுத்தது அங்கருந்து கட் பண்ணா அடுத்து நம்ம ஸ்கையும் நவாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணதுலருந்து வந்து ரொம்ப குஜாலமா தான் இருக்காங்க. அவங்களும் மேட்ரு பண்ணிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க. அந்த சமயத்துல ஸ்கைக்கு ஃபோன் வருது பார்லருந்து. அவன் கூட வேலை செய்வான் இல்லையா? "இது மாரி வேலைய விட போறியாமே! நீ வந்து மேடம் கிட்ட சொல்லிட்டியா? அவங்க கிட்ட வந்து சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோ" அப்படின்னு அவனும் சொல்ல, "சரி ஓகே நான் வரேன்" அப்படின்னு இவன் ரெடி ஆகுறான். உடனே நவா கேட்கிறா, "எங்க போறேன்னு?" கேட்க, "நான் பாருக்கு போறேன். ஏன்னா நான் வந்து வேலைய விட போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சில முடிக்க வேண்டிய வேலைலாம் இருக்கு. நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். நவாவும், "எதனா ஹெல்ப் வேணா என்ன கூப்பிடு" அப்படின்னு சொன்னா, "நானே பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. அடுத்தது பாரதா காட்டுறாங்க. ஸ்கையும் மேடமும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது அங்க வேலை செய்ற ஒரு பொண்ணு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, "நீ உண்மையிலே இந்த வேலைய விட போறியா? இதுக்கப்புறம் இங்க வரமாட்டியா?" அப்படின்னு கேட்க, இவனுமே ஆமான்னு சொல்றான். "சரி உனக்கு விருப்பம் இல்லன்னா என்ன பண்ண முடியும்? நீ உனக்கு புடிச்ச மாரி இரு" அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கு ஸ்கையுமே, "ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு" அப்படின்னு பேசிட்டு இருக்க. "இப்ப நீ வேலைய திடீர்னு விட்டுட்ட. அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ ஆர்டரா வந்து அந்த மேன் வந்து ஒரு 500 ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கான். உன்னோட லாஸ்ட் ஒர்க்கா வந்து நீ இத மட்டும் பண்ணிர்றியா?" அப்படின்னு அவங்களும் கேட்கறாங்க. அவனும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க, "ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இத பண்ணிடு. ஏன்னா நம்ம வந்து காசும் வாங்கிட்டோம். அப்புறம் பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு அவங்களும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க, அதுக்கு வந்து ஸ்கையுமே, "சரி ஓகே லாஸ்ட் ஒர்க் தானே பண்ணிடலாம்ன்னு" அங்க இருக்க ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு அடுத்தது மென் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். அந்த மேன் வந்து கேட்கறான், "என்ன நீ வேலைய விட்டுட்டியான்னு?" கேட்கறான். அதுக்கு ஸ்கையுமே ஆமான்னு சொல்றான். "இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஸ்கையுமே வந்து, "உனக்கு வந்து என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும்" அப்படின்னு ஸ்கை சொல்றான். "என்ன பொறுத்தவரைக்கும் ஹோஸ்டும், கஸ்டமரும் வந்து எப்பவுமே ஒண்ணா இருக்க மாட்டாங்க. லவ் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் நெனச்சேன். ஆனா இது ரொம்ப டிஃபரெண்ட்டு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேன் சொல்றான், "அப்ப ஏன் நீ அவன சூஸ் பண்ண? என்னோட அவன் பெட்டரா இருக்கிறதுனாலயா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்து, "உன்னோட அவன் பெட்டரும் கிடையாது. அவன விட நீ பெட்டரும் கிடையாது. இதோட ஃபீல் வந்து டிஃபரெண்ட்டு. இதுதான் லவ்வு" அப்படின்னு வந்து அவன் லவ் பண்ற விஷயத்த சொல்றான். வேணும் புரிஞ்சுக்கிட்டு, சரி கடைசியா என்ன ஒரு ஹக் பண்றியான்னு கேட்க, அதுக்கு வந்து ஸ்கையுமே வந்து அவன ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து அந்த பார்ல வேலை செய்யும்ல, அந்த பொண்ணு கிட்ட தான் வந்து ஸ்கை பேசுறான். அந்த பொண்ணு கேட்கிறா, "என்ன உன் வேலைய விட போறியான்னு?" கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்றான். ஒரே பையன்கிட்ட அந்த கொஸ்டின எத்தன பேர் தான் மாத்தி மாத்தி கேட்பீங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றா, "இப்ப கஸ்டமரும், ஹோஸ்டும் வந்து லவ் பண்ணலாமா? இது பாசிபிளா?" அப்படின்னு கேட்கறாங்க. கஸ்டமரா இருந்தா என்ன? ஹோஸ்ட்டா இருந்தா என்ன? அவங்களும் மனுஷங்க தானே! அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும்.
அப்படின்னு ஸ்கை சொல்லிட்டு ஃபோனை எடுத்து நவாக்கு ஃபோன் பண்றான். "நீ இன்னும் தூங்காம தான் முழிச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே வந்து ஆமான்னு சொல்லியிருப்பான் போல. "சரி ஐ மிஸ் யூ" அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து "சரி பாய், இது எனக்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஸ்கையும் நவாவையும் அவனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து அதே ரொமான்டிக் சீனில் தான் இருக்காங்க. பொழுது விடிஞ்ச உடனே அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. நவா எடுக்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஆனால் நவா வந்து கால் அட்டன் பண்ணல. ஃபோனோட சவுண்ட கேட்டு ஸ்கையுமே எழுந்துக்கிறான். "ஏன் ஃபோன் பேசலன்னு?" கேட்டா, அது வந்து பழைய ஃப்ரெண்டு தான்றா. "அப்புறம் பேச வேண்டியது தானே?" "இல்ல நான் அப்புறம் பேசிக்கிறேன்" அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஸ்கை சொல்றான், "நான் லாஸ்ட் நைட் வந்து என்னோட வேலைய நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, எங்க அம்மாவோட கஃபேவ பார்த்துப்பேன். இல்லன்னா அந்த சைக்கிள் ஷாப் இருக்குல்ல, அத பார்த்துப்பேன். அப்படியே தான் போவேன். உன்னோட வேலை என்ன?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து ப்ரொடியூசர்ன்றான். "ஓ! அப்படியா? ஓ! செம்ம. அப்பனா வந்து என்னோட கஃபே, என்னோட அந்த சைக்கிள் அந்த இதெல்லாம் நீ ப்ரமோட் பண்றியா?" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஹோஸ்ட் ஸ்கை கிடையாது. வெறும் ஸ்கை தான் அப்படின்னு ஸ்கை சொல்லிடுறான் நவா கிட்ட. நவா ஸ்கை கிட்ட கேட்குறான், "இதுக்கப்புறம் என்ன பிளான்னு?" கேட்க, "இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ப ஹாப்பியா உன் கூட வாழப் போறேன். இத இப்ப இருந்தோம் பாத்தியா, இதே மாரி" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அப்படியே சின்ன சின்ன ரொமான்டிக் பிட் ஓடிட்டு இருக்கு. நவா வந்து என்னமோ ஸ்கை கிட்ட மறைக்கிறான். அவன் சொல்ல சொல்ல இவனும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் அழுகுற மாரி சோகமா தான் இருக்கான். நவா ஸ்கை கிட்ட கேட்குறான், "என்ன கிஸ் பண்ணுன்னு" சொல்றான். "என்ன வந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் கிஸ் பண்ணுவியா? கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருப்பியா? அப்ப வரைக்கும் என் மேல பாசமா இருப்பியா?" அப்படின்னு கேட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அவங்க கிஸ் பண்ணும்போது இவன் அழுதுடுறான். "ஏன் அழுவுற?" அப்படின்னு கேட்டா, "ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உன் கூட இருக்கும்போது" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நவா என்னமோ கண்டிப்பா ஸ்கை கிட்ட ஹைட் பண்றான். ஒருவேளை அவன் சாவ போறானா? இல்ல அவனுக்கு எதனா நோய் இருக்கான்னு தான் தெரியல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஃபோன் பேசிக்கிறாங்க. யார் கூட ஃபோன் பேசுறாருன்னா, ஷைலம் கிட்ட. "ஏய் நான் வந்துடுறேன். இப்பதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் வர்த்தாங்கட்டுன்னு எல்லா மீனையும் புடிச்சிடாத. எனக்காக கொஞ்சம் 1, 2 மீனை விட்டு வை" அப்படின்னு இவங்க பேசிடுறாங்க. அடுத்தது வந்து நம்ம ஷைலோம காட்டுறாங்க. ஷைலோம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கான். அந்த இடத்துக்கு தான் வந்து டாக்டர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. டாக்டர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. அந்த சமயத்துல ஷைலோம் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா ஷைலோமோட அப்பா. அவர பார்த்தோனே இவன் பயந்துட்டான். "ஏய் மகனே, நீ எப்படி இருக்கே?" அப்படின்னு கட்டி பிடிக்க போற மாரி வர, அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுது. அவன் பயத்துல தான் இருக்கான். அவங்க அப்பா ஆனா ஒரு மாரி பார்த்துட்டு கிட்ட வர, இந்த டைம் ஷைலம் என்ன பண்ணிடுறான், அவங்க அப்பாவோட மெயின்லயே ஒரு எட்டு உதைச்சுட்டு, அவன் காலாலேயே அவங்க அப்பாவோட செஸ்ட்ட மிதிச்சு, அவர கீழ தள்ளி விட்டு ஷைலம் பயந்துட்டு ஓடிடுறான். அப்படியே வந்து இப்ப நம்ம டாக்டர தான் காட்டுறாங்க. டாக்டர் கிளம்புற நேரத்துல ஒருத்தவங்க வெளிய வராங்க. யார் அவங்கன்னு பார்த்தா, அவங்க தான் டாக்டரோட அம்மா. அவங்க வந்து இது மாரி "நான் உன்ன விட்டு போனதுக்காக வந்து சாரி, என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு பேச, டாக்டர் தான் வந்து சைக்காட்ரிஸ்ட்ல, அவன் வந்து எப்பவுமே கைண்டான பெர்சன்ட்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஆனா நம்ம டாக்டருமே வந்து சோகமா தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அவங்க அம்மாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாரு. டாக்டரோட அம்மா அழுதுகிட்டு கைப்பிடிக்க வர, நம்ம டாக்டருமே வந்து கைப்பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அங்கருந்து கட் பண்ணா வந்து டிண்டினியும், டிண்டினோட பாட்டியும் தான் காட்டுறாங்க. உங்க பாட்டி வந்து இப்போ ஓகே. இருந்தாலும் வந்து நம்ம அப்சர்வேஷன்ல வைக்கணும். நாளைக்கு மதியானம் வந்து உங்க பாட்டிய வந்து கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு வந்து டாக்டரோட கண்ட்ரோல்லயே இருக்கட்டும். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, "ஓகே தேங்க் யூ டாக்டர்" அப்படின்னு நம்ம டிண்டினியும் சொல்றான். அப்புறம் திடீர்னு வந்து தவான் கிட்ட பேசுறான். "சாரி, எனக்கு வந்து நேத்து நைட் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணி உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு தவான் சொல்றான். ஃப்ரீயா?" அப்படின்னு வந்து டென்னின் கேட்கறான். "ஏன்?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா வந்து எனக்கு வேலை இருக்கு. எனக்கு பதிலா என் பாட்டிய நீ பார்த்துக்கிறியா? ஏன்னா பாட்டி தூங்கி முழிச்சுக்கிறப்போ நான் இல்லன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க" அப்படின்னு வந்து டென்னின் தவான் கிட்ட கேட்க, அதுக்கு தவானுமே, "ஓகே, நீ உன் வேலைய பாரு. நான் வந்து பாட்டிய பார்த்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றான். "உண்மையாலேவா? ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாட்டி டிண்டினோட கைய பிடிச்சுட்டு, "டிண்டின்" அப்படின்னு சொல்றாங்க. டிண்டின் வந்து, "பாட்டி நீங்க இப்போ ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போ உடம்புல எதனா முடியாம பண்ணுதா?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் ஓகே தான்" சொல்றாங்க. அப்புறம் பாட்டி, "இவன் தான் வந்து தவானு, என்னோட பாஸு" அப்படின்னு வந்து தவான இன்ட்ரோ பண்ணேன். பாட்டியும் வந்து அவங்க கிட்ட, "ஹாய் தவான், ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து கட் பண்ண அடுத்தது டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஷைலமோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஷைலம் வந்து வீட்ட பூட்டிட்டு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். டாக்டரும் வந்து ஃபோன் பண்ண, ஷைலம் வந்து ஃபோனே எடுக்கல. "ஷைலோம், ஷைலோம், ஷைலோம்னு" கத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு லெமனும், ஜேம்ஸும் வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "என்னன்னே தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க. வீடும் பூட்டி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலன்றாங்க." அப்புறம் அவங்க போயிடுறாங்க. "பேசாம போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிடலாமா? இல்ல கதவ உடைச்சிடலாமா?" அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேம்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. "எனக்கு தெரியும். ஷைலம் வந்து எப்பவுமே சாவிய வந்து இந்த இடத்துல தொட்டிக்கு நடுவுல தான், கல்லுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருப்பான்" அப்படின்னு தேட, அந்த இடத்துல சாவியும் கிடைச்சிடுது. இவங்க வந்து டோர ஓப்பன் பண்ணி, "நீ அங்கிட்டு போ, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன்" அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போறாங்க. டாக்டர் மட்டும் மாடி மேல போய் ஷைலோம தேடுறாங்க. அப்போ வந்து சில சவுண்ட் கேட்குது. "ஷைலோம்"
ஷைலோம்னு டாக்டர கூப்பிட, ஷைலோம்க்கு வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிடுற மாரி சவுண்ட் கேட்குது. அவன் பேனிக் ஆயிட்டு ரொம்ப வந்து பயந்துட்டு இருக்கான். ஷைலோம்னு கூப்பிடுறப்போ அவனுக்கு சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்னா வந்து ஷைலோம்க்கு ரொம்ப பயமாயிட்டு அழுதுகிட்டு இருக்கான். டாக்டர் ஒரு வழியா ஷைலமோட சவுண்ட கேட்டுன்னு கரெக்ட்டா அந்த கப்போர்டுக்காண்டயே போயிடுறாங்க. ஷைலம் வந்து அந்த கப்போர்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். டாக்டர் வந்து "ஷைலம் ஒண்ணும் இல்ல, அழுகாத, மூச்ச விடு, மூச்ச வெளிய விடு. நான் சொல்றது மட்டும் கேளு. நான் சொல்றது கேக்குதா? நான் வந்து டாக்டர் தான்" அப்படின்னு சொல்ல ஷைலமும் வந்து டாக்டர் சொல்ற மாரி மூச்ச வெளிய விடுறான், மூச்ச உள்ள இழுக்கிறான். அது மாரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் "ஓகே, இங்க நான் தான். உனக்கு வந்து யாரையும் உன்ன ஹர்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஓகேன்னா வந்து நீ கதவ தொறன்னு" சொல்ல நம்ம ஷைலமும் வந்து கதவ தொறக்குறான். டாக்டர் வந்து அவர் போட்டிருந்த ஷர்ட்ட கழட்டிட்டு அத கையில சுத்திட்டு ஷைலம் கிட்ட நீட்டுறான். "இத புடிச்சு எணிச்சுக்கோ" அப்படின்னு. ஷைலமும் வந்து அழுதுகிட்டே அத புடிச்சு எணிச்சு வெளியவும் வந்துடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. பாட்டி தூங்கிட்டு இருக்க. தவான் வந்து சேர்லயே உட்காந்துக்கிட்டு தூங்குறான். பாட்டி வந்து எந்திச்சு "தவான், இது மாரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போனேன். என்ன கூட்டிட்டு போறியான்னு" சொல்ல, அவனுமே வந்து அந்த பாட்டிய கூட்டிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து டிண்டின காட்டுறாங்க. டிண்டின் வந்து அந்த பார்ல மியூசிக் வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதே பார்ல வந்து நம்ம நவா வந்து குடிச்சு 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 மட்டையாயிட்டான். டிண்டின் ஒரு பக்கம் பாட, இவன் பக்கம் ஒரு பக்கம் குடிக்க, அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து ஸ்கை வரான். "நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு நவா கேட்குறான். ஏன்னா வந்து என்கிட்ட டிண்டின் தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல, டிண்டினும் இப்படி கை காட்டுறான். "சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் தூங்கலாம்" அப்படின்னு ஸ்கை சொல்றான். அதுக்கு நவா சொல்றா, "இல்ல, எனக்கு இந்த டேபிளே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன்டா." "ஏய் இல்ல, வாடா வீட்டுக்கு போலாம்" அப்படின்றான். அவன் போதையில தான் இருக்கான். தூக்கறதுக்கு நம்ம ஸ்கை போய் நவாவ தூக்கி இப்படி நடக்க, அவனுக்கு வந்து வயிறு வலி வந்துடுது. "ஆ" அப்படின்னு கத்துறான். அவன் ஆன்னு கத்துறப்போ காதுலாம் கொய்ன்னு ஒரு மாரி சவுண்டு தான் கேட்குது. அப்புறம் வலியில வந்து கீழயும் உட்காந்துக்கிறான். ஸ்கை வந்து "நவா, நவா" அப்படின்னு கத்துறான். அப்படியே இந்த எபிசோடும் முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல தான் வந்து நவாக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே அடுத்த எபிசோட வந்து உங்கள பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர்.